Hi friends, welcome to Cooking Jokina Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இந்த நம்பர் வேல்யூஸா இருக்கிறத எப்படி வந்து டெஸ்ட் வேல்யூஸா வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்ல இருந்து டெஸ்ட் ஃபார்மேட்க்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீபோர்ட்ல Ctrl+1 இந்த ரெண்டு பட்டன்ஸையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல லாஸ்டா கஸ்டம்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல ஜெனரல்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பர் வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம்னா பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கிறத குட்ன்னு டைப் பண்ண போறோம். அடுத்து இந்த நெகட்டிவ் வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு வந்து நீட் இம்ப்ரூவ்மெண்ட்னு டைப் பண்ண போறோம். அடுத்து ஜீரோன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து பேட்ன்னு டைப் பண்ண போறோம். இது எப்படி டைப் பண்றதுன்றது இப்போ நான் சொல்றேன், அதுபடியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது போல நம்பர் ஃபார்மேட்னாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா டபுள் கொட்டேஷன் மார்க் வந்து கொடுத்துக்கணும். டபுள் கொட்டேஷன் குட், டபுள் கொட்டேஷன் செமிகோலன். இது வந்து பாசிட்டிவ் வேல்யூக்கு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூக்கு டபுள் கொட்டேஷன் நீட் இம்ப்ரூவ்மெண்ட், டபுள் கொட்டேஷன் செமிகோலன். இது வந்து நெகட்டிவ் வேல்யூக்கு. இப்போ ஜீரோக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் பேட், டபுள் கொட்டேஷன் செமிகோலன். இப்போ 3 வேல்யூஸ்க்கு வந்து டெஸ்ட் ஃபார்மேட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்திருந்த நம்பர் வேல்யூஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் ஃபார்மேட்ல வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்பர்ஸ் வந்து டைப் பண்றேன், அது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 78 பாசிட்டிவ் வேல்யூ வந்து டைப் பண்றேன், அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா குட் அண்ட் சேஞ்ச் ஆயிடுது. நெக்ஸ்ட் 000 டைப் பண்றேன், அதுக்கு பேட் அண்ட் சேஞ்ச் ஆயிடுது. நெக்ஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவா -67 டைப் பண்றேன், அதுக்கு வந்து நீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி குட் பேடுன்றது நமக்கு வந்து அங்கே வந்து சேஞ்ச் ஆகி டிஸ்பிளே ஆகுது. இப்போ எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னாலும் அது வந்து குட்ன்னு வந்து சேஞ்ச் ஆயிடும். அதுவே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நீட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் ஜீரோல வந்து டைப் பண்ணீங்கன்னா பேட்னு சேஞ்ச் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.